நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக 1330 திருக்குறளையும் அடுத்த தலைமுறைக்கு காணொலி வடிவிலே கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 442வது குறளாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. காண்போமாக இருந்தால், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியாரை பேணிக் கொள்ளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணிக் கொள்ளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ளல் வேண்டும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை போக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இனிமேல் துன்பம் வராமல் எங்களை சரியான வழியிலே வழிநடத்த சொல்லக்கூடிய அறிவுரை கூறக்கூடியவர்களாக நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான பெரியவர்களை நாங்கள் நட்பு கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணிக் கொள்ளல் என்ற பொருளுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றால் அது முதலாவது உரையின் சாயலில் தான் அமைந்திருக்கின்றது. வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் வராமல் காக்கவல்ல, அதாவது துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியார்களை துணையாக கொள்ள வேண்டும். எங்களுடைய நட்பு எப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் நட்பு யாருடைய நட்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் பெரியோர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் வராமல் எங்களை காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறான பெரியவர்களை நாங்கள் நட்பு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணிக் கொள்ளல் என்ற பொருளுக்காக சாலமன் பாப்பையாவுடன் சற்று விரிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதை செய்து துணையாக பெறுக. அதாவது எங்களோட வாழ்க்கையில் வந்துள்ள துன்பங்களை கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெரியோராக இருக்க வேண்டும். இனிமேல் அப்படிப்பட்ட துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராமல் எங்களை காத்து கொள்ளக்கூடியவர்களாக, சரியான வழியில் எங்களை வழிநடத்தக்கூடிய அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து அவர்களை நாங்கள் துணையாக கொண்டு நட்பாக கொண்டு நாங்கள் அவர்களை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நட்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையான உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியாரை பேணிக் கொள்ளல் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கின்ற பொழுது அந்த துன்பங்களை போக்க வல்லவர்களாக இருக்க வேண்டும். இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் வராமல் எங்களை சரியான வழியிலே வழிநடத்தக்கூடிய அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நட்புகளை நாங்கள் கட்டாயம் பேணி பாதுகாத்து கொள்ள உன்னுடைய நட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியாரை பேணிக் கொள்ளல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.